தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழ் மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் திரு வெங்கடேசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் ஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜி. இந்த கோவை பெண் ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. அரசாங்கம் தரப்பில் நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வருவதை பார்க்குறோம். 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, நீதிமன்ற காவலில் இருக்காங்க. இருப்பினும் அதன் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்குறோம். பாஜக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறது. எப்படி இந்த சம்பவம் நம்ம பார்க்கலாம்? இல்லை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருன்னு சொல்லி ஞானசேகரன் மாரி குற்றப்பழி தாக்கல் பண்ணுறதுக்கான அந்த வடு ஆடுறதுக்கு முன்னாடியே அடுத்த நிகழ்வு நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே எழுது. தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவருடைய பேச்சை அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் மதிக்கவில்லை அப்படின்றது தான் இதோடைய பொருள். நேரடியாக சட்டம் ஒழுங்கோட நம்ம தொடர்படுத்தலாம் இந்த சம்பவத்தை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி சொல்கிறத யாருமே கீழே கேட்க மாட்டேன், எந்த காவல்துறை கேட்க மாட்டேன்றாங்க அதிகாரிகளும். ஏன்னா ஒரு பொறுப்பு தானே, கொஞ்ச நேரத்தில் மாட்ட போகிறாரு, அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த பொறுப்பு டிஜிபியை உடனடியாக நியமிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா போன வாட்டியே நடந்த இன்சிடென்ட்டுக்கு, தாவேக்கா இன்சிடென்ட்டுக்கு முன்னன் பின் முரணாக பதில் சொன்னார் பொறுப்பு டிஜிபி. சொல்லிவிட்டு டக்குன்னு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் தனிநபர் ஆணையம்னு ஒன்று போட்டாங்க அருணா ஜெகதீசன் தலைமையில். உடனே எஸ்கேப் எப்படி ஆகிறாரு? தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசனுக்கு நியமிச்சாச்சு, அவங்க அறிக்கை கொடுத்தோன்னா அதற்கான நிகழ்வுகளை சொல்லுவோம். மாண்புமிகு முதலமைச்சரும் எப்படி தான் எஸ்கேப் ஆகிறாரு, தனிநபர் ஆணையம் நியமிச்சிட்டோம், அவங்க கொடுக்க அறிக்கைப்படி தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், குற்றவாளிகள் யாரையும் கைது பண்ணுவோம்னு சொல்லி அந்த நேரத்துக்கு மக்கள் கொந்தளிப்பில் இருந்து தள்ளுவதற்கும் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்குமா தான் அந்த தனிநபர் ஆணையத்தை பண்ணாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் நறுக்குன்னு கொட்டி அது வெளியே தள்ளிடுச்சு. சரிங்களா? இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு சட்டம் ஒழுங்கை இன்னும் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும், குறிப்பாக பெண்கள் இடத்துல அதிகப்படுத்தணுன்றத தமிழக அரசு செய்ய தவறியது. அப்படி தான் இது நிகழ்வு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2018 அதே இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, 2019 அதே இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த இடத்துல சட்டவிரோதமாக ஒரு மினி மது பாட்டில் விற்கக்கூடிய ஒரு கடை செயல்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் தாண்டி தான் டாஸ்மாக் கடை வைக்கணுன்ற ஒரு இது இருக்குது. வழிபாட்டு தளத்துக்கிட்ட வைக்கக்கூடாது, பள்ளிக்கூடங்களில் வைக்கக்கூடாது, இன்னும் மற்ற இல்லங்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட ஜாரிஃபில் லிமிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கணும் வைக்கிறதுக்கு. அப்படின்னு இருக்கப்ப ஒரு அவுட்டரில் போய் அங்கே இருக்கக்கூடிய குடிமகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கோவை விமான நிலையத்தின் அவுட்டரில் சட்டவிரோதமான ஒருத்தர் மதுபான கடை வைத்திருக்கிறானா, அப்போ போலீஸுக்கு தெரியாமல் வச்சுருக்கானா? அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலுக்கு தெரியாமல் வச்சுருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினருக்கு தெரியலையா? அந்த இடத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியலையான்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அந்த மது கடையோடு இந்த சம்பவத்தை எப்படி தொடர்படுத்துறீங்க? எப்படி தொடர்புனா, இப்போ சட்டவிரோதமான ஒரு கடை அங்கே இருக்கிறது முதல் தவிர, இப்போ இவங்க மது குடிச்சிட்டு தான் போனால் நாங்கள் அந்த கடையில் குடிச்சானா எந்த கடையில் குடிச்சான்றது வேற விஷயம். ஆனால் ஒரு அவுட்ரு பிளேஸில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சட்டவிரோதமான செயல்பாடு நடக்கிறதுக்கு காரணமாக இடத்துல 2018, 19 2 முறை கொலை நடந்த இடத்துல ஒருத்தர் மதுபான கடை போலியாக சட்டவிரோதமாக வச்சுருந்தாங்கன்னா அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இங்கே பேட்ரோல் ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க? பேட்ரோல் ஒன்று இருக்கா இல்லையா? அதற்கு தான் அவர் ஒரு கோவையுடைய கமிஷனர் பொது வழியில் சொல்கிறாரு, நாங்கள் பேட்ரோல் சுற்றினோம், முடிஞ்ச பிறகு தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, 2 வேளை நாங்கள் பேட்ரோல் போகிறோம்னு சொல்லி அவரே மாட்டிக்கிட்டார். 2 வேளை பேட்ரோல் அந்த இடத்துக்கு போகிற அந்த போலீஸால் அங்கே இருக்கக்கூடிய போலியாக ஒரு மதுபான சட்டவிரோதமாக போலியாக ஒரு மதுபான கடை இருக்கிறத பார்க்க தவறிட்டாங்களா, அல்ல போலீஸுக்கு தெரிந்தது நடக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? மிச்சர் வைக்கிறான், ஒரு பாருக்கு வேண்டிய பொருட்கள் வச்சுருக்கான், உள்ளேருந்து அவ்வளோ சரக்கு பாட்டில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் போட்டு உடைக்கிறாங்க, உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் குற்றம் நடக்கிறதுக்கான எல்லா மூலச்செயலுக்கு காரணம் எங்கே நிற்குது? மது, போதை மதுல தாங்க நிற்குது. இன்னைக்கு திருமாவளவன் ஆளுங்கட்சிக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க, இந்தியாவிலே 2வது மாநிலம் அதிகமாக மது கொடுக்குற மாநிலம் பீகாரை பார்த்து தமிழகம் பின்பற்ற வேணும். திருமாவளவன் காலையில் அறிக்கை இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் கொடுத்துருக்காரு. பீகாரை பற்றி பூர்ண மதுவிலக்கை தமிழகம் பின்பற்ற வேணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதிகமாக மது கொடுக்கறதுல 2வது இடத்துல இருக்காங்க. இது சட்டம் ஒழுங்குக்கு நம்ம பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. சரி, அந்த அறிக்கை கொடுக்குறீங்களே, அரசோட கொள்கை முடிவாக கூட அதான் இருக்குது. இருக்கட்டுங்க, இந்த அறிக்கை பூரண மதுவிலக்கில் முழுமையாக நாங்கள் உடன்படுறோம். அதாவது நீங்கள் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர இலக்கு அப்படின்னா ஆளும் தரப்பு எப்படி நீங்கள் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவீங்க சொல்லுங்க? நடத்துறதே நீங்கள் தான், குண்டே நீங்கள் தான் வைப்பீங்க, நீங்களே குண்டு அடிப்பீங்களா? யார் நடத்துகிறாங்க மது ஆலைகளை? யார் நடத்துகிறா?
டிஆர் பால் நடத்தலன்னு சொல்லுங்க பொது வழியில், ஜெகத் ரட்சகன் நடத்துக்குன்னு சொல்லுங்க, உளியின் ஓசை எடுத்ததில் பாலமுருகன் அவர் நடத்தலன்னு சொல்லுங்க. நடத்துறதே நீங்க தான். ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரே உங்க கையில் தான் இருக்குது. ஏன் இங்கே கல்லுக்கடைக்கு அனுமதி தர மாட்டேன்றீங்க? இந்த நடத்துறது நீங்க இருக்கிறதுனால கல்லுக்கடைக்கு அனுமதி கொடுத்தா கல்லுக்கடை படுத்துரும், கல்லுக்கடை பிரபலம் ஆகிடும், மதுக்கடைகள் படுத்துரும், வருமானம் போயிடும், சட்டவிரோதமாக இப்போ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் போயிடும். நீங்கள் ஆலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டி நேரடியாக மதுபாலையிலேருந்து தமிழக டாஸ்மார்க் வாங்குறது 50,000 கோடி வருமானத்தை காட்டுறீங்க. 10 மணிக்கு மேலே டபுளாக விற்கிறீங்களா? அந்த சரக்கு வருமானம் எங்கே போகுது? ஆலோகிராம் ஸ்டிக்கர் இல்லாமல் பெரிய மது ஆலைகள் நீங்கள் மது தயாரித்து அந்த மதுகளை எங்கே அனுப்புறீங்க? போலியா விற்கிறீங்களா இல்லையா? மறுக்க முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய மது ஆயத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களை மறுக்க சொல்லுங்க. குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்னு சொன்னார், இதை மறுக்க சொல்லுங்க. கரூர் கம்பெனி சேர்ந்து 10 ரூபா நாங்கள் வாங்கலை, செந்தில் பாலாஜி மறுத்ததில்லை, முத்துசாமி மறுத்ததில்லை. அது ஒரு தனி கணக்கு. அது எடப்பாடி பழனிசாமி பொது வழியிலே வச்சுட்டாரு. 4 வருடத்தில் 24,000 கோடி நேரடியாக திமுகவுடைய கஜானாவுக்கு செல்கிறதுன்றாரு. அதற்கு இன்னைக்கு மறுப்பு தெரிவிக்கலையே. நீங்க தான் உத்தம புத்திரர்களாச்சே, மறுப்பு தெரிவிங்க. நாங்க 10 ரூபா வாங்கலன்னு. பாஜகவோட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில மாதங்களுக்கு முன்னால் உங்களுடைய பூத் ஏஜென்ட் மாநாட்டில் 30,000 கோடி மேலே டாஸ்மாக் ஊழல் நடக்குது அப்படின்னு பதிவு செய்கிறாரு. உள்துறை அமைச்சர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்ஃபோலியோ வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் இதை பதிவு செய்கிறார். நீங்கள் கூட நடவடிக்கை எடுக்கலையே? ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கிடையாதுங்க. அமலாக்கத்துறை நீங்கள் இந்த ஊழலை வைக்கிறனால சொல்கிறேன். நம்ம விவாதம் இது அல்ல, நீங்கள் சொல்கிறனால நானும் பதில் சொல்கிறேங்க. நம்ம இதை பேசலாம். இதுக்கு முன்னாடி இப்போ பிரச்சனை வந்து இந்த மதுக்கடைகள் மதுவா அல்லது இந்த குற்றங்களா? இதோட நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம். குற்றவாளி இதுதான் அப்படின்றது காரணம். ஒரு குற்றவாளி குற்றம் செயல் பண்ணிட்டு ஜாமீன்ல வெளியே வந்தா அவனை கண்காணிக்க வேண்டியது யார் பொறுப்பு? ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டாங்க, அவன் குற்றம் வந்து கொலை குற்றம் வழிபறிலாம் செஞ்சு பண்ணிட்டு வந்துருக்கான். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா ஃபாலோ பண்ணுங்க, அதாங்க ரூலு. அதுதாங்க நீங்கள் வெளியில் போகிறப்ப அவன் என்ன பண்ணுறான்றதை ஃபாலோ பண்ணுறது தாங்க. இங்கே ஐஏஎஸ்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க. அவன் வெளியில் வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு மறுபடியும் ஒரு பைக்கை திருடி அங்கே இருக்க ஒரு துடியூர்னு ஒரு ஊரில் குடிச்சிட்டு திருப்பி இங்கே வந்து போல தலைக்கேறி, நீங்கள் எல்லாருமே சொல்கிறது டாஸ்மார்க்கை மட்டும் சொல்ல, அந்த இடத்தில் மது பாட்டில்களும் சிரஞ்சிகளும் இருக்கின்றன. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சிந்தட்டிக் ட்ரக்னால தான் அவன் இவ்வளோ பண்ணான். ஒரு டாஸ்மார்க்கில் மது குடிக்கிறதுனால ஒருத்தர் மது வெறியர் இந்த வேலையை பண்ண முடியாதுங்க. ஒரு பெண்ணை 3 பேர் இழுத்துட்டு போய் நிர்வாணப்படுத்தி ஆடையே தராமல் வந்து பாலியலான துன்புறுத்தல் பண்ணுறான்னா அவன் சுயநலவை இழக்கிறான். சுயநலவை நீங்கள் டாஸ்மார்க்கில் என்ன குடித்தாலும் உங்களுக்கு வந்து இது அம்மா, இது அப்பா, இது அக்கா, இது தங்கன்ற ஒரு சின்ன புத்தி அங்கே போய் வேலை செய்யும் சிறுமூலையில். ஆனால் சிந்தட்டிக் ட்ரக் நீங்கள் அடிச்சிங்கன்னா இது அம்மா, இது அப்பா, இது தங்கன்றது எதுவுமே வேலை செய்யாது. அவனுடைய குறிக்கோள் அந்த மூளையில் என்ன பதிவு பண்ணுதோ அது செய்ய மட்டும்தான் அந்த மூளை சொல்லும். அவளை கெடுக்கணும், அவளை மானபங்கப்படுத்தணும், பாலியல் ரீதியாக துன்புறுத்தணும், அவளை கொலை பண்ணணும்னு அவன் மூளை சொல்லிச்சுன்னா 3 பேர் அந்த வேலையை தான் செய்வானுங்க. அதுதான் அது செஞ்சுருக்கானுங்க. சாதாரண மனித நேயமற்ற ஒரு செயல்கள். கைது செய்யப்பட்டிருக்காங்க. 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்றது முதலமைச்சர் பதிவு செய்திருக்காரு. ஏங்க நீங்க தமிழக தொலைக்காட்சி நிறைய சொல்லுகிறேன், பிணங்களை கணக்கெடுக்க தான் நீங்க இருக்கிறீங்களா? நாங்கள் பிணங்களை கணக்கெடுக்கிறதுக்கு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கல. யார் சாகக்கூடாது அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தோம். சட்டம் ஒழுங்கு ஆன பிறகு நாங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறோம். அவனுக்கு தண்டனை, அவனுக்கு அந்த இளவெடுத்தவனுக்கு தண்டனை கிடைச்சா என்ன, அவன் செத்து போனான்னா உயிரோட தான் எனக்கு என்ன. ஆனால் அந்த குற்ற செயலை செஞ்சுட்டதுக்கு அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய வடுவா இல்லையா? அது வடுதானே அது. நீங்கள் ஏங்க பெட்ரோலை கொண்டு போகலன்னு கேட்டால் பதில் இல்லை. 100 போலீஸாரை கொண்டு போய் தேடுறது ஒரு வெட்ட வெளியான இடத்துல 4.5 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னா இதுன்னு ஒரு கையாளகத்தனமான ஒரு போலீஸை வச்சிருக்கீங்கன்னு முதல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. முதல்ல பதில் சொல்லுங்க. அப்படி தானே சொல்கிறாரு. இப்போ கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் 100 படையில் 11:30 மணிக்கு நடந்திருக்கு இன்சிடென்ட்டு. அவனையே எந்திரிச்சிருக்கிறான், குற்றவாளியே எந்திரிச்சு மயக்கம் தெரிஞ்சு அடித்து அந்த பையனே எந்திரிச்சு பேட்ரோலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கான், வந்திருக்காங்க. அந்த அடிப்பட்ட ஆள், அடிப்பட்ட அந்த பையனே, இந்த குற்றவாளியால் தாக்கப்பட்ட அந்த பையனே எந்திரிச்சு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ண உடனே இங்கே வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 100 பேர் வந்தோம், ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, பெரிய சோவர் இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சின்ன சோவர் இருந்துச்சு எங்கன்னு தெரில. அப்புறம் உடனே மாற்றி சொல்கிறார், பெரிய சோவர் இருந்துச்சு என்னன்னு தெரில. 4.5 மணி நேரம் 11:30 மணிக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் விடிய கால 4:30 மணிக்கு அந்த பொண்ணே தத்தளிச்சு எந்திரிச்சு குடியிருப்பு பகுதி போய் அங்கே வீட்டை தட்டி அவங்க சொல்லி அப்புறம் போலீஸ் வருதுன்னா நான் கேட்குறது, அந்த பொண்ணு கல்குவாரியில் போய் விழுந்துச்சா, இல்லாட்டி எதனா ஒரு பெரிய ஒரு குற்றாலம் போன்ற அருவிகள் எதனா இடுக்கில் போய் சிக்கிக்கிச்சா, இல்லை பனிமலையில் போய் மாட்டிக்கிச்சா, இல்லை பெகல்காம அது ஹைட்டான மலையில் போய் மாட்டிக்கிச்சா? என்னங்க கதை சொல்லுது இங்கே போலீஸு? வெட்ட வெளியில் ஒரு சுவர் இருக்குது, நான் ஒரு ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு வச்சு ஃபுல்லாக அடித்து தேடினா கண்டுபிடிக்க போகிறாங்க. 100 போலீஸார் தேடினதுக்கான ஆவணங்கள் இருக்கா உங்கள்கிட்ட? சிசிடிவி இருக்கா? நான் கேட்குறேன். 100 போலீஸார் நீங்கள் இறக்குனீங்களா? இங்கே தான் போலீஸ் இறங்கணுன்னா ஐஎஸ் கேமராவில் எடுக்கிறாங்களா இல்லையா?
என்னென்ன நடவடிக்கை நம்ம பண்ணுறோன்றது ஐஎஸ் கேமராவில் எடுக்கிறாங்களா இல்லையா? 100 போலீஸ் நீங்கள் இறக்கிங்கன்னா ஒரு வேனில் 50 போலீஸ் உட்காரலாம்னு வச்சுங்க. 2 வேன் அங்கே போயிருக்குமா? போயிருக்கணும்ல ரூல் படி. 2 வேனுக்கான ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட இருக்கா? 100 பேர் 10 டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க 100 போலீஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு பெரிய வேனில் 50 பேர் உட்காரலாம். 2 வேன் போச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 ஜீப் போச்சுன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் போனாங்கன்னா 100 போய் எங்கே போய் தேடுறாங்கன்றதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்களா நீங்கள்? சரி, செல்ஃபோனில் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஒரு ப்ரூஃப் வேணும்ல உங்களுக்கு. அது பிரச்சனையாக நினைச்சிப்போம். பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேங்க. 4.5 மணி நேரமாக ஒரு பெண்ணுக்கு தீங்கு இழைக்கப்பட்டு அந்த பெண்ணு உயிரோடு இருக்கிறாளா, செத்துட்டாளா, அவளுக்கு மானபந்தம் நடந்திருக்கா, அவளுக்கு என்ன நேர்ந்துன்ற பதபதைப்புக்கு ஏன் போலீஸ்க்கு இல்லை? அந்த பெண்ணை எஞ்சி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுமா, ஐயா என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லணுமா? இந்த குற்ற சம்பவம் நடக்கக்கூடாது. நான் தான் முன்னமே கூட நம்மளோட பேசினேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறத யதார்த்தமாக பார்க்குறோம். உங்களுடைய மாநில தலைவர் கூட ஏறக்குறைய கடந்த மே மாதத்துல 50% போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது, இப்படியான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சு ஒரு புள்ளியோரத்தோட பதிவு பண்ணுறாரு, கண்டனங்களை தெரிவிச்சுக்காரு. நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் கோயம்புத்தூர் போன்ற ஒரு பெருநகரம், ஏறக்குறைய சென்னை போன்ற ஒரு பெருநகரம், ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது தான். ஆனால் காவல்துறை என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க மகேஷ்? காவல்துறை என்ன செய்யணும்னு நீங்கள் முதல்ல கேட்டிங்க பாருங்கள். இந்த சம்பவத்துக்கும் போது மதுபான ஆலைகளுக்கு எதனா சம்பந்தம் இருக்கா? இந்த சம்பவத்துக்கும் சட்டவிரோதமாக அங்கே செயல்படுறதுக்கு சம்பந்தம் இருக்குது. இந்த இடத்துக்கு அவங்க 3 பேர் எதுக்கு போனாங்க நைட்டு? நல்லா கேட்டுக்கோங்க. 3 பேர் ஒரு இடத்துல குடிச்சிட்டாங்க. நன்றாக இது கேட்டீங்க, தயவுசெய்து மக்கள் இது புரியும். 3 பேர் துடியூர்ன்ற ஒரு ஊரில் குடிச்சிட்டாங்க. திருட்டு மொபைட்டை திருட்டாங்க. திருடிட்டு அந்த இடத்துக்கு அவங்க ஏன் போகணும்? ஏன்னா அந்த இடத்துல அவங்க போனால் சரக்கு கிடைக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து ப்ராப்பரான டாஸ்மாக் கடை நீங்கள் நடத்துனீங்கன்னா 10 மணிக்கு மேலே கடை மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் போலியா விற்றாலும் 11 மணி வரைக்கும் தான் விற்பான், அதுக்கு மேலே விற்க மாட்டான், அவன் கிளம்பிடுவான். ஆனால் விடிய ஒரு இடத்துல சட்டவிரோதமான ஒரு இடத்துல மது கிடைக்குன்றத அவனுக்கு குத்தி நெருக்கமான இருந்தவர்கள் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணுவான் யாருன்னா, இப்படி சரக்கு வேணும், சரக்கு இங்கே கிடைக்காது, அங்கே தான் கிடைக்கும், அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்றப்ப என்ன பண்ணுறான்? மொப்பட்டு எடுத்துட்டு அங்கே எதுக்கு வர வேண்டிய காரணம் என்னங்க? வெட்ட வெளியில் கோயம்புத்தூரோட விமான நிலையத்துக்கு பின்புறமாக அந்த 3 குற்றவாளிகள் வர வேண்டிய காரணம் என்ன? அங்கன்னா அவங்க அம்மாவை செத்து புதைச்சி வச்சுருக்காங்களா, போய் வழிபாடு பண்ண போகிறானா, இல்லை எதுனா வேறு எதனா ஒரு முக்கியமான மீட்டிங் பற்றி பேச போகிறாங்களா? எதுக்கு அங்கே வரணும்? சரக்கை தேடி வந்திருக்கான் அவங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கான். குடிச்சானா குடிக்கலையான்னு எனக்கு தெரியாது, அது வேற கதை, அதுன்னு ஆதார நிரூபிக்கப்படலாம். ஆனால் அவன் குடித்ததுக்கான மது பாட்டில்கள் அங்கே இருக்கின்றன. அவன் யூஸ் பண்ண சிரஞ்சீஸ் அங்கே இருந்திருக்கு. அந்த சிரஞ்சீஸ்னா அப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக கிடைக்கின்றதுக்கு தானே அது உதாரணம். சிந்தட்டிக் ட்ரக் கிடைக்கல நீங்கள் சொல்ல, மெத்தபைட்டின் கிடைக்கல நீங்கள் அதிர்ச்சி சொல்ல முடியுமா? மெத்தபைட்டின் சப்ளை பண்ணுறது உங்கள் கட்சிக்காரங்க தானேங்க. ஜாஃபர் சாதிக்கு தானங்க நீங்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்காரு. நம்பர் 1 குற்றவாளி அவர், நம்பர் 2 அவருடைய தம்பி, நம்பர் 3 திரைப்பட இயக்குனர் திரு அமீர் அவர்கள் அமலாக்கத்துறையால் இன்றைக்கு சுற்று வளைக்கப்பட்டு இன்றைக்கு கேஸ் நடந்து போயிட்டு இருக்காரு இல்லையா, சிபிஐல விசாரணை போயிட்டு இருக்கு, வழக்கு போயிருக்கா இல்லை? நாங்கள் நீங்கள் பண்ணீங்கன்றது சொல்கிறோம். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்க பண்ணின்னு மேற்கோள் காட்டுறோம். குற்றவாளி நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்ல மேற்கோள் காட்டுறோம், அவ்வளோதான். அப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஒருத்தர் உட்கொள்ளும் பொழுது தன்னிலை மறக்கிறான், அவனுடைய சிறுமூளை என்ன சொல்லுதோ அது செய்கிறான். அவர் ஒரு சகோதரியை போட்டு நம்ம பாலியல் வன்முறைப்படுத்துகிறோமே, அவர் ஆடைகளை பிடிச்சிட்டு அவர் நிர்வாணமாக அலைய விடுறோம் என்ற ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாத ஒரு மனித மிருகங்கள் அவங்க, அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த முடிச்சிடறேன் இல்ல, இந்த போலீஸ் அவர்கள் 4.5 மணி நேரம் தேடி கண்டுபிடிக்க துப்புல்லாத போலீஸ், நேரடியா சொல்றேன். ஏன் நான் சொல்லல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 4.5 மணி நேரம் சம்பிரதாயத்துக்கு தேடின மாதிரி ஒரு படத்தை காட்டாங்க, அவங்க தேடவே இல்லை. நான் சொல்றேன், மிதி போனா ஒரு 10 போலீஸ் போயிருப்பாங்க, டார்ச் லைட் அடிச்சு பார்த்துருப்பாங்க, கிடைக்கல, நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம், எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. கிடைக்காம அந்த பொண்ணே போய் இப்படி பண்றப்ப இந்த 4.5 மணி நேரம் இந்த பொண்ணு இறந்திருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? அது ஒரு கோல்டன் அவரா இல்லையாங்க? அந்த பொண்ணை இறந்துருந்தா இவனுக்கு வந்து போதை தலைக்கேறி கழுத்து வச்சு கொண்டுதானா யார் பொறுப்பு? கோல்டன் அவரில் அது நேரடியாக ஒருத்தர் குற்றச்சாட்டுட்டாங்க, சார் என்ன மாதிரி ஒரு மாதிரி என்னை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான்னு ஒருத்தர் நேரடியாக சொல்லிட்டான். நான் கூட்டிகிட்டு வந்தேன் சார், ஒரு பொண்ணு அடிச்சு போட்டு இழுத்துட்டு போயிட்டான் சார், 3 குற்றவாளிகள் சார், யாருன்னு தெரிலன்றப்ப அப்போ போலீஸ் பம்பரமாக சுத்தணுமா இல்லையா? சுவர் இருந்துச்சு, சின்ன சுவர் இருந்துச்சு, பெரிய சுவர் இருந்துச்சு, இருட்டாக இருந்துச்சு, புதரா இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு பதிலா? புதரா இருந்தாலும் இருட்டா இருந்தாலும் சுவரா இருந்தாலும் தேட வேண்டியது யார் கடமை? அதுதானே சம்பளம் கொடுத்து உங்களை வச்சிருக்கோம், எங்களை மக்களை காக்க தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம மீண்டும் இந்த சம்பவத்தை வந்து யாருமே நியாயப்படுத்த முடியாது, நியாயப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவது என்பது இயல்பு தான், அதை தடுக்க தான் முடியும். ஒட்டுமொத்தமாக வந்து எந்த மாநிலங்கள்
இந்தியாவில் எந்த மாநிலங்களையுமே வந்து முழுமையான அதுதான் இப்போ குற்ற எங்களுடைய சம்பவங்கள் மாநில அரங்கேறாத ஒரு தலைவர் மாநிலம் இருக்குதா? அதாவது நான் இது சொல்றது உடனே அரசாங்கம் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், இந்த அரசாங்கம் சரியில்லை ஆமா என்பது காவல்துறை மந்திரி பதவி இது வேணுன்றதான அரசியலாக்க முயல்கிறார்கள் காவல்துறை மந்திரி அப்படின்ற யாரா ஒரு- அப்படின்ற வாதத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? காவல்துறை அமைச்சரா யார் இருக்கா? மாண்புமிகு முதலமைச்சர் இருக்காரு. முதலமைச்சர், அந்தந்த உள்துறை டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து அவர்கள் ரயில்வே துறை அமைச்சரா இருக்கப்ப அரியலூர்ல ஒரு ட்ரெயின் கவுந்தது. இங்க அரியலூர்ல ட்ரெயின் கவுந்தது, அங்க ஒரு பதவி விலகிறோம். அந்த மாதிரி நாடு நம்ம நாடு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. டெய்லி ஒரு ட்ரெயின் கவுது, டெய்லி ஒரு பஸ்ஸு கவுது. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இங்கே இருக்க அரசியல்வாதிகள். நம்ம அதை முடிச்சு போட விரும்பல. ஏற்கனவே யார் அந்த சாருக்குன்னு விடை தெரியவில்லை. இதே மாதிரி இன்சிடென்ட் தான் நடந்திருக்கப்ப பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பை தர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அக்கா போலீஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன், காவலன் செயலி ஒன்று வச்சிருக்கேன், காவலன் ப்ரோ இப்படிலாம் வச்சுருக்கோம், நீங்கள் போயிட்டு அது ஒரு அழுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே நிற்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். நிர்பயா நிதியில் தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய தமிழக பெண்கள் வந்து நிறைய பேர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, லேட் நைட்டாக போகிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பான பயணங்கள் இல்லை. ஒரு வாட்டி கிளம்பாத்துலேருந்து ஒரு வட மாநில பொண்ணை ஒரு ஆட்டோ டிரைவர் கொடுத்துட்டு போய் அம்பத்தூரில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மானபங்கப்படுத்தினால் ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்ட பிறகு பெண்களுக்கு பெண்களால் இயக்கப்படுகிற ஒரு பிங்க் ஆட்டோ ஒரு 500 பேருக்கு வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அது நிர்பயா நிதியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியில் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் வந்து காவலன் செயலி இருக்கும். அதில் ஓட்டுற பெண்ணுக்கு வந்து முதல் தொகையை வந்து தமிழக அரசு கட்டிடும். மாதம் அவங்க அந்த இஎம்ஐ கட்டி அந்த ஆட்டத்தை சொந்தமாக்கிக்கணும், காக்கி சட்டை போடணும். செயலி இருக்குது, செயலியில் ஆட்டோவே இருக்குது, பிங்க் ஆட்டோ. அது ஆட்டோ இருக்கா? ஆட்டோ இருக்குது. அதுதான் முழுசாக சொல்கிறேன். அந்த பிங்க் ஆட்டோ 500 பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க, 500 பெண்களை தேர்ந்தெடுத்தாங்க, அதுக்கு பெரிய விழா நடத்தினாங்க, கொடுத்தாங்க. காவலன் செயலி அதில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கும். எந்த பெண்மணி ஏறுறாங்களோ அவங்க ஏறி அங்கே போய் வீட்டில் சேர்ற வரையும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு சமீட்சைகள் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணி நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு, பெண்களால் ஓட்டப்படுகிற மானிய விலையில் பிங்க் ஆட்டை கொடுத்த அதே மாண்புமிகு முதலமைச்சர் அந்த ஆட்டோக்கள் எல்லாம் பெண்கள் தான் ஓட்டுறாங்கன்றதை கண்காணிச்சாங்களா? இன்னைக்கு அந்த ஆட்டோக்கள்லாம் யார் ஓட்டுறாங்க? ஆண்கள் ஓட்டுறாங்க. ஒரு திட்டம் எதற்கு செயல்படுத்துகின்றது கண்டென்ட்டே இங்கே செத்து போச்சா இல்லையாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு 500 ஆட்டோல எதுவுமே பாதி பேர் ஆண்கள் ஓட்டுறாங்க. ஆண்கள் சம்மந்தமே இல்லை. அந்த பெண்ணுடைய உரிமையாளர் பேர் பெண்ணு. அந்த பெண்ணுக்கு ஆட்டோ வந்து லோன் பெண்ணுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணு பேரில் தான் அந்த ஆட்டோ இருக்கும், லைசன்ஸ் அந்த பெண்ணு பேரில் தான் இருக்கும், பர்மிட் அந்த பெண்ணு பேரில் தான் இருக்கும். முழுக்க பெண்களை மட்டும்தான் அந்த ஆட்டோவில் நீங்கள் ஏற்றணும். பிங்க் ஆட்டோ ஓடுதா? ஓடுது. அது ஓடுதான்னு கேட்குறீங்க? அந்த அளவு இருக்கீங்க. 500 பேர் கொடுத்துட்டேன்னு கணக்கு எழுதிட்டாங்க. இல்லை பார்க்க முடியல. அப்போ கிணறு வெட்டுறக்காக தான், வடிவேல் சொல்கிறக்காக தான். கணக்கு வெட்டுற ரெசிப்டை கொடுத்தாச்சு, கிணத்தை காணன்றக்காக தான். அதில் இதை வந்து பல செய்தி சாரில் கோடிட்டு காட்டுறாங்க. இந்த பாருங்க, பெண்களுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட இந்த செயலி மூலம் ஓடுகிற ஆட்டோ பெரும்பாலான ஆண்கள் ஓட்டுகிறார்கள். அப்போ நீங்கள் எதுக்கு திட்டம் போடுறீங்க? என்ன செயல்பாடை நோக்கி நகர்றீங்க? இன்னைக்கு ஓவர் ஸ்பீடு போனால் பிடிக்கிறீங்க, ஹெல்மெட்டை போட்டால் பிடிக்கிறீங்க, ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு போனால் பிடிக்கிறீங்க, லைட்டு கம்மியாக இருந்தால் பிடிக்கிறீங்க, மது அடித்தா பிடிக்கிறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் மிடில் கிளாஸ் தாங்க இழிச்சவாங்க, உடனே பிடிச்சா அவன் ஃபைனை போட்டு ஃபைன் வாங்குறீங்களா? நீங்களாம் குற்றமே செய்யாத வர மாதிரி இங்கே கூட காவல்துறை அதிகாரிலாம் அப்படியே ஹெல்மெட் போட்டு பக்காவாக போகிற மாதிரி, உலகத்தில் வானத்துலேருந்து அவங்க கூச்சி வந்த மாதிரி நம்மலாம் அப்படியே பார்க்குற பார்வையை குற்றவாளியை பார்க்குற மாதிரி, பார்க்குற தோரணையே வந்து அதிகார தோரணை, சொல்கிற வார்த்தையில் ஒரு மரியாதை தன்மை இல்லை. இதெல்லாம் அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு தானே. போலீஸ்காரனை எல்லாரையும் சொல்ல, சில போலீஸ் அதிகாரிகளை மட்டும்தான் சொல்கிறேன். அவங்க மைண்டில் பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் மாதிரி, என்ன எங்கேயா போனேன், யார்கிட்ட மிரட்டு வந்துருமா? இந்த கோயம்பேட்டில் மளிகை கடை வாங்கிட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டு எம்ஐடியில் விடிய கால 4 மணிக்கு குடும்பத்துக்காக எந்திரிச்சு காய்கறி வாங்கிட்டு போய் பாடுபடுறான் பார், அவன்கிட்ட காட்டுவான் அந்த வீரத்தை. காட்டுங்களேன் பென்ஸுக்கார் போடுறப்ப உங்கள் வீரத்தை, காட்டுங்களேன் பஜ்ரோ போடுறப்ப உங்கள் வீரத்தை காட்ட முடியுமா உங்களால்? ரோஸ் ராயல்ஸ் கார் போனால் நிறுத்த முடியுமா? நீங்கள் ஹம்மரை நிறுத்தி எங்கேருந்து வருதுன்னு உங்களால் கேட்க திராணி இருக்கா உங்களுக்கு? முடியாதுல்ல. உங்கள் வீரத்தை எங்கே காட்டுறீங்க? குரலற்றவன் குரல் கட்டு தான் உங்கள் வீரத்தை காட்டுறீங்க. அதை தான் மாற்றணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காவல்துறை அல்லது அரசாங்கத்தோட நடவடிக்கை பார்க்கும் பொழுது அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவ விவகாரம் ஏறக்குறைய 6 மாதத்திற்குள்ள தீர்ப்பே வழங்கப்பட்டது. அது ரொம்ப பெரிய பாராட்டுக்கு உட்படுத்தப்பட்டது. இதுவும் உடனே கைது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். முதல்ல நான் சொல்றது கேளுங்க. நீங்க வந்து கைது எப்படி நம்ம பாருங்க, கைது தீர்ப்பு வழங்குறதெல்லாம் கதையெல்லாம் விடுங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் பண்றது தான். நான் வந்து
இந்த குற்றச்செயலை செய்தால் நமக்கு கடுமையான தண்டனை வருன்ற அந்த பயத்தை காவல்துறை ஏன் குற்றவாளிக்கு ஏற்படுத்தல? ஏங்க இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சட்டங்கள் இருக்குதானே, தண்டனைகள் இருக்குதானே. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு இந்த 3 குற்றவாளிகள் ஒருத்தர் செய்யறாங்க. நல்லா கேளுங்க. 3 குற்றவாளிகள் வந்து ஒரு பெண்ணை இழுத்துட்டு போய் மறைவான இடத்துல வச்சு மானபங்கம் செய்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஆடைகளை கவுந்து அவுத்து விடுறானா. இதை செஞ்சு முடிச்சோன்னா போலீஸ் நம்மளை பிடிக்கும், நம்மளை அடிக்கும், நம்ம கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்வியல் பண்ணும் தெரியும்ல. சுட்டு தான் பிடிக்கும். அதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். 4.5 மணி நேரம் தேடி கண்டுபிடிக்க முடியாத 3 பேர் அவன் பாட்டு குடிச்சிட்டு ஏதோ போதையில் எங்கேயோ ஊந்து கிடந்தவனா அவனை போயிட்டு நாங்கள் காலில் கீழே சுட்டணும், எங்கள் மணிக்கட்டில் வெட்டான்றாரு. இதெல்லாம் எவ்வளோ காமெடி. என்ன செய்துவிட முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க மக்கள் கொந்தளிப்பை அடக்க வேணும்னுக்கா காவல்துறை இதை செஞ்சுருக்காங்க. நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் என் காலில் சுட்ட நெஞ்சில் சுட்டு சாவடிக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. அது சட்டவிரோதமாக தப்பு. அதை நாங்களே எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வந்து அமைப்பு ரீதியாக இவன் தான் பண்ணான்றதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் நம்மளும் சொல்ல முடியாது. யாரையும் இழுத்து விடுறது அது மாதிரி தான். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இந்த காவல்துறை அங்கே பேட்ரோல் அமைத்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அந்த இடத்தில் ஏற்படுத்தியிருந்தால், அங்கே இருக்கக்கூடிய போலியாக செயல்படுகிற மதுபான அந்த கடையை அடித்து நொறுக்கி இருந்தால், அந்த இடத்துல எந்த சட்டவிரோதமான செயல்கள் ஏற்கனவே நடந்திருக்கு, இனிமேல் அங்கே நடக்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு சிசிடிவி நிறுவப்பட்டிருந்தால், ஏன்னா அங்கேருந்து கூப்பிடுற தூரத்தில் குடியிருப்பு, அங்கேருந்து கூப்பிடுற தூரத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அங்கேருந்து கூப்பிடுற தூரத்தில் பெண்கள் ஹாஸ்டல் இருக்குது. பெண்கள் ஹாஸ்டல் இருக்குன்னா அதுக்கு யார் இது கொடுக்கணும்? பாதுகாப்பு மாண்புமிகு காவல்துறை அதிகாரிகள் தான் கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி வந்து தனக்கு கீழே உள்ள அதிகாரிகளிடம் அவர் வேலை வாங்க தவறி விட்டாரா, இல்லை எந்த அதிகாரியும் அவர்களை மதிக்கவில்லையா அப்படின்ற பொறுப்பற்ற தன்மையை தான் அது காட்டுது. வெங்கடேஷ், நேற்று நடைபெற்ற தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு இயற்றப்பட்ட 12 தீர்மானங்கள், அதோடு மட்டுமில்லாத அரசியலும் பேசியிருக்காரு. குறிப்பாக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றத கருத்துக்கள் பகிர்ந்து இருப்பதை நம்ம பார்க்குறோம். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ரொம்ப பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு கட்சி தாவேகா. இந்த அறிவிப்பு நிறைய கருத்து விமர்சனங்களை உருவாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க சிறப்பு பொது? இல்லை, இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து திரு விஜய் சார் வந்து ஒரு விஷயத்தை பண்ண தவறிட்டாரு அப்படின்னு நான் நேரடியாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தவறி விட்டாரா? ஆமாம், பொதுக்குழுவில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது வரவேற்கிறோம். அது வந்து அந்த கட்சியினுடைய பொதுக்குழு, அதில் என்ன வேணால் அவங்க பேசலாம், யார் வேணால் முதலமைச்சர் சொல்லிக்கலாம். அது அவங்களுடைய ஊக்குவிக்கும் தகமாக மக்களிடம் கொண்டு போய் இதை விட கட்சிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் தரணுன்றதுக்காக கட்சியோட உரிமை செயல்பாடு. ஆனால் தாவேக்கா 41 பேர் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்ல பலியான பிறகு தாவேக்கான்ற ஒரு கட்சி நிக்கற்ற திசையில் இருந்தது, திக்கற்ற திசையில் இருந்தது. அந்த கட்சியில் அறிவார்ந்த சிந்தனையான தலைவர்கள் இல்லை. இந்த 41 பேர் இறந்ததை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு ப்ரிகாஷனும் தெரியல, தொலைநோக்கு திட்டமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு எளிய தமிழில் சொன்னால் நொடிஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கப்ப பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அஇஅதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களும் தாவேகா மட்டும் இதற்கு காரணம் இல்லை அப்படின்றத ஆணித்தரமாக பொது வழியில் முன் வச்சாங்க. யாருமே பண்ணல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும், எங்களுடைய மாநில தலைவர் நயனார் அவர் நாகேந்திரன் அவர்களும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களும் தாவேகா மட்டும் இந்த இதுக்கு பொறுப்பு கண்டுங்க திமுக கார்னர் பண்ணுகிறது தவறு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நிர்வாக சீர்கேடு. திமுக எதிர்பார்த்து தான் அப்படி முட்டு கொடுத்தீங்க. கூட்டணி இல்லைங்க, நல்லா கிடையாது. நிறைய பேர் இங்கே தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அது வந்து தாவேகா தொண்டர்கள் கிடையாது. எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் செத்தாலும் அந்த இடத்தில் திமுகவை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்திற்கு மிக முக்கிய காரணம் அதற்கான பாதுகாப்பு வழங்க தவறியது திமுக அப்படின்றதான் பொது வழியில் வச்சோம். நீங்க அதை கூட்டி கழிச்சு எப்படி பார்க்குறீங்கன்னா, இதை செஞ்சதுனால இவங்க கூட்டணி வராங்கன்றது கிடையாது. இப்ப தாவேகா தொண்டர்களுக்கு அறிவிப்புக்கு அதிர்ச்சியா தானே இதை நீங்க கருத்து அதிர்ச்சிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த இவ்வளவு ஆதரவுக்காரர் நீட்னு இப்படி சொல்ல என்ன தவறுனாங்கன்னு சொல்ல வரேன் பாருங்க. என்ன தவறுனாங்க? நாங்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிற போது எங்களுக்காக குரல் கொடுத்த கட்சிகளை நாங்கள் நன்றி சொல்வோம். அப்படி ஒரு வார்த்தை சொல்லணுங்க. அதாங்க மனித இயல்பு. நீ அப்பதான் மனுஷன் தானே. நீங்க ஒடிஞ்சொழுகிறப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்றது கண்டென்ட் இல்ல, உங்க மேலேயும் தப்பு இல்லை, உங்களை சார்ந்திருக்க இவங்க மேலதான் மேஜர் தப்புன்றத பொது வழியில் சொல்லி உங்களுக்கான பாதையை வகுத்து கொடுத்தது யாரு? ஒரு கர்ட்டசி சொல்லணுமா இல்லையா? 41 பேர் உனக்காக செத்தான 43 பேருக்கு போட்டோ வச்சு அவனை வணங்க வேண்டியது ஒரு கடமையா இல்லையா? உயிர் கொடுத்தவங்க உங்க கட்சிக்கு. அவன் 1.5 வயசு குழந்தை உங்க கட்சி மூஞ்சி கூட தெரியாது உனக்காக செத்துருக்கு. வேடிக்கை பார்த்து வந்து பொம்பளைங்க அத்தனை பேர் செத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தாவேக்காக என்ன சம்பந்தம்? ஆனால் உங்களுக்காக அந்த ஆன்மா உயிர் கொடுத்துருக்குன்னா அந்த 41 போட்டோவை வச்சு வணங்கணும் முதல்ல. அதை தவறிட்டீங்க. அது நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், அது தவறிச்சு. 2வது தவறுதல், இந்த கட்சியில் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி வேலை தாவேக்கான்றது ஆரம்பித்து 2 வருஷ கட்சி.
நீ பாரதிய ஜனதா கட்சி 1980 ஆரம்பிச்சது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி 1972 ஆரம்பிச்சது. இந்த 2 கட்சிகளும் தாவேகா கண்டு அஞ்சும் இல்லை, தாவேகா கொண்டு தொங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோ நாடாளுமன்ற தேர்தல் இந்த 2 கட்சிகள் சந்திச்சிருக்கு, சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கு. தாவேகா கொடியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டாரு. முழுசா சொல்ல விடுங்க. இதெல்லாம் சந்திச்சிருக்கப்ப தாவேகாவும் வந்தால், தாவேகாலும் இதில் வந்தால் ஸ்விப் பண்ணலாம். வரலையா ஒன்றும் பண்ண முடியாது. அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. இதுதான் இங்கே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. தாவேகா நேற்று வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு நீங்கள் உரத்த குரலில் சொல்கிறீங்க. அப்போ அதிமுக பாஜக அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் கர்டசி ஒன்று சொன்னீங்க. கர்டசி இல்லை, அது ஓகே. கர்டசியாவும் சொல்ல எதிர்ப்பு சொல்ல அட்ரஸ் பண்ணாம எங்களுக்கும் திமுக நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. எதிர்ப்பு அவர் சொல்லுன்றது வேற கட்டங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி நீங்கள் பொது வழியில் சொல்கிறீங்க. உங்களுக்காக வந்து பாடுபட்டவர்களே நீங்கள் நன்றி செலுத்த விரும்பலை, உங்களுக்காக உயிர் எழுதுங்கள் நன்றி செலுத்த விரும்புகிற அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் வரவே இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்களும் நாயனார் அவர்கள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் தாவேகா தொண்டர்கள் நிறைய பேர் கொடியை பிடிச்சி நின்னாங்க. அந்த தாவேகா தொண்டர்கள் வந்து பேனரில் இந்த பக்கம் எடப்பாடி ஃபோட்டோவும் இந்த பக்கம் விஜய் ஃபோட்டோவும் அடித்து நின்றுச்சு. அவர்கள் மேல் சட்ட ரீதியை நீங்கள் கட்சி நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த மாவட்ட நிர்வாகி வந்து கட்சிக்காரன் இல்லைன்னு சொன்னார். என்ன சொன்னாங்க? தாவேகா கட்சியிலேருந்து எங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த வந்த நபர்கள் யாருனே தெரில அப்படின்னு அந்த மாவட்ட நிர்வாகி அதை பதிவு செய்தார். சரி, ரைட், பதிவு பண்ணுறாங்களா? கட்சியின் சார்பாக நீங்கள் விஜய் நேற்று பொதுக்குழு சொன்னார்ல, அப்போ என்ன சொல்லணும்? ஏடிஎம்கே கூட்டம் எங்கெங்கே கொடுக்குறதோ, எடப்பாடி அவர்கள் எங்கெங்கே பிரச்சாரம் பண்ணுகிறாரோ அங்கே தாவேகா கொடியை யாரால் நீந்தி இருந்தால் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், எந்த தாவேகா தொண்டர்கள் நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு ஏன் தீர்மானம் போடல? ஏன் போடல? தீர்மானம்ல ஒரு அறிவுறுத்தல் கூட இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? நல்லா கேளுங்க, ஏன் இல்லைன்னு சொல்கிறேன் கேளுங்க. தாவேகாவுடைய தொண்டர்கள் இருந்து மாறிட்டாரு இல்லை, தாவேகாவுடைய தொண்டர்கள் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இணைந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. தாவேகா தொண்டர் எப்போதுமே தொண்டர் மனநிலை விஜய் ஏத்துக்கிறாரு. கூட இருக்கிற புல்லுருவிகளும் ஜான ஆரோக்கியசாமி தான் அதை ஏத்துக்காம அவங்களுக்கு வந்து திசை மாற்றுறாங்க. இந்த நேற்று பேஞ்ச மலையில் முளைச்சா காலாண்டு ஆதாவஜினெல்லாம் பேசுகிறாரு பாருங்க. அவர்கிட்ட எவ்வளோ உண்மைகள் வருது பாருங்க. எங்கள் அப்பன் குதிர்குள்ள இல்லைன்னு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். விஜய் அவர்கள் வந்து போன எலெக்ஷனில் சைக்கிள்லாம் ஓட்டி டிஎம்கே சப்போர்ட் பண்ணமே, நன்றி கட்டவனே அப்படின்னு திமுக கேட்குறீங்களே. நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப கட்சிக்காக வேலை செஞ்சது, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப உங்களுக்காக உன் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாடுபட்டுச்சே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கட்சிகளுக்கு, அதுக்கு நீ நன்றி சொல்றியா? அப்படி நன்றி கட்டவன் தானே நான் சொல்கிறேன். நீ நன்றி கட்டவன் தானே? அந்த இடத்துல நீங்க இடிஞ்சு விழுகிறப்ப ஒட்டுமொத்த திமுகவை கார்னர் பண்ணி உங்களை கசக்கி புழுகுது. கர்ம மிஷின்ல மாட்டின கர்ம மாதிரி புளிகிறாங்க தேவைக்காவை. அன்னைக்கு வந்து அரணா நாங்க நிக்கிறோம். காரணம் அவங்க இல்லை. ஏன் நீங்க நைட் ஒரு நைட்டா நீ கூறாய் பண்ண? எதுக்கு நீங்க நைட் ஒரு நைட்டா எல்லா புதைகளையும் எரிச்ச? ஏன் நைட் ஒரு நைட்டா 10 லட்ச ரூபா கொடுத்த? ஏன் விடிய காலையே ஒரு நபர் ஆணையம் போட்ட? ஏன் அவசரமா அஸ்ரா காக்கிற நியமனம் பண்ண? ஏன் இதை பண்ண அதை பண்ண இதை பண்ண? முதல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் யார் தொடுத்தது? பாஜக. அப்போ அந்த நன்றி நீங்கள் இங்கே செலுத்தல. நீங்கள் சொன்னீங்களே ஒத்த சைக்கிளை ஓட்டிட்டு போய் நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன் நன்றி சொல்கிறேன். நீங்களே இவ்வளோ விஷயம் பண்ணி நன்றி சொன்னீங்களா? நீங்கள் ஏன் சொல்லல? அதாவது அது போய் ஆதரவு தான் கேட்கணும். ஏன் உங்கள் கணிப்பு? அதாவது ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணலையா? இல்லை, அவர் தான் நம்ம சொல்கிற முழுசாக புரிஞ்சுங்க. அவரே தான் நுணலும் தன் வாயால் கடுன்ற மாதிரி அவரே தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நாள் திமுகவுக்கு வேலை செஞ்சதுக்கு 10 ஆண்டுகள் வேலை செஞ்சதுக்கு நான் வந்து கூனி குறுகி நான் வந்து வெக்கப்படுறேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சும்மா வேலை செஞ்ச நீ சபரீசனை பிடிச்சி தொங்குன அவர் வந்து இது வந்து உள்ள விட்டா கட்சியை கபலீரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு எம்பி சீட்டு வாங்கிறதுக்கு மாட்டின்ட்டு எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க? 550 கோடி வாங்கி கொடுத்தாரு ஆதவர்ஜி மார்டின் கம்பெனிலேருந்து, மார்டின் லாட்ரிஸ்லேருந்து 550 கோடி தேர்தல் நிதியாக திமுக வாங்கி கொடுத்தாரு. அந்த 550 கோடியும் வாங்கிட்டு சுவாகா பண்ணிட்டு வெளியே தத்துனானுங்க அவனுங்க. பிரசாந்த் கிஷோரை வச்சு மூவ் பண்ணுறாரு, இவனை வச்சு மூவ் பண்ணுறாரு, அவனை வச்சு எவனும் வந்து இவனை உள்ளே விட்டா கட்சியை நாசம் பண்ணுவான், இவனை முதல்ல அடிச்சு துரத்துன்னு சொல்லி வெளியே துரத்துனாங்க. துரத்துனோடனே எங்கே போனீங்க? மறுபடியும் போய் அவங்க மாமனாட்ட போய் குறிப்பிட்ட பணத்தை வாங்கி விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா மாநாடுக்கும், மது ஒழிப்பு மாநாட்டம், மகளிர் மாநாட்டம் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணி திருமாவளவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே கட்டமைச்சது மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினீங்க. அங்கேயும் என்ன ஆயிடுச்சு? இவன் வந்து சும்மா வெறுஞ்சட்டிக்குள்ள குதிரையை ஓடிட்டு இருக்கான், முதல்ல இவனை அடிச்சு இல்லை கட்சியை கைப்பற்றிடுவான் அப்படின்னு சொன்னவன தான்
அங்கேருந்து ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு பெரியாருக்கு ஒரு புக்கு வெளியிடுறவளர்னு வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட்டை பண்ணி நீங்கள் இது உள்ளே வந்திருக்கீங்க. இது உள்ளே வந்தோன்னா நான் கேட்குறேன், உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் நன்றி ஒன்றா இருக்கீங்களா? 10 ஆண்டுகளா? 10 ஆண்டுகளாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் வந்து நீங்கள் கீழே வேலை செய்கிறீங்க, ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் ஊழல்வாதியா நல்லவரா தெரியாதா? 1967 ஆட்சி பிடிச்சிட்டு இருக்காங்க. 1967 ஆட்சி பிடிச்சி 21 வரையும் திமுக காரங்க நல்லவனா இருந்திருக்காங்க. இவர் போய் சேர்ந்த 10 ஆண்டுகள் தான் திமுக வந்து கெட்டவனா மாறிட்டாங்க. அதை கடந்து வந்துடலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ நாடறியும். இப்போ வந்து ஒரு கட்சியோட பிரச்சார மேலாண்மை இப்போ பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. நேற்று அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழுவில் வந்து திமுக மீது விஜயாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக கரூர் சம்பவத்தை தொடர்புபடுத்தி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வாத பிரதிவாதங்களை அந்த கோர்ட் ஆர்டரை காமிச்சு விஜய் பேசுகிறாரு. எப்படி பார்க்கலாம்? இல்லை, கோர்ட் ஆர்டர் வந்து வந்து தாவேக்காவுக்கு மட்டும் பெரிய சொந்தம் கிடையாதுங்க. அந்த ஆர்டர் போட்டதில் நல்லா கேளுங்க, தாவேக்கா சும்மா படத்தை ஓட்டுறானுங்க, இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றும் தெரியாதுன்னு. கோர்ட் ஆர்டரில் தாவேக்கா சிபிஐ விசாரணை வேணும்னு மனுவை தாக்கல் பண்ணவே இல்லை. நல்லா தயவு செய்து புரிஞ்சுங்க. அவங்க பார்ட்டி கேடர் பண்ணார். சிபிஐ விசாரணை வேணும் அவங்க பண்ணல. அவங்க என்னவா பண்ணாங்க, இங்கே தனி நீதிபதி இருக்கார்ல செந்தில்குமார் நினைக்கிறேன் நீதியரசர், அவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு வழக்கு வரப்போ, இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் வரப்போ பாதுகாப்பு நெறிமுறைகளை ஏற்படுத்தணும் ஒரு சாதாரண வழக்கு வரப்போ அது கிரிமினல் வழக்காக மாற்றி டிவிஷன் பெஞ்சு வரைக்கும் விசாரிக்க வேண்டிய வழக்கை தனிநபர் நீதிபதி விசாரிச்சுட்டு அது வந்து விஜயை பற்றி அவருக்கு ஆளுமை இல்லை, அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை, சில வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் விட்ட வார்த்தைகளை நீக்க வேணும் தான் மது பண்ணுறாங்க. நல்லா கேட்டுங்க, மனு அங்கே தான் பண்ணுறாங்க. யார்மா மனு பண்றது அங்க? சிபிஐ விசாரணை. அந்த வழக்கு தாவைக்காங்க, தாவைக்கோட கேடர் போட்டது சிபிஐ தாங்க. யார் வழக்கு பண்ணான்னு சொல்றேன் கேளுங்க. பிஜேபி ஒரு வழக்கு பண்ணுது, ஏடிஎம்கே ஒரு வழக்கு பண்ணுது. அதை நீதியரசர் வந்து கட்சி ரீதியாக ஓரம் கட்டிட்டு தாவேக்காவில் இறந்த, அப்போ வந்து தாவேக்கா உறுப்பினராக எனக்கு தெரியாது, இறந்த 2 பேர், ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒருத்தர், இன்னொரு பெரிய ஒரு தன் மகனை இறந்திருக்கார். 2 பேர் வழக்கு, 5 பேர் பண்ணாங்க. அதில் 2 பேர் தள்ளுபடி பண்ணி 3 பேர் வழக்கு தான். அந்த வழக்கை எடுத்து தான் இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய வழக்கை நாங்கள் வந்து பெரிய விஷயமா எடுக்கிறோம். நேரடியாக அவங்க வந்து தன்னுடைய மகனை இழந்திருக்காங்க, நேரடியாக தன்னுடைய மனைவியை இழந்திருக்காரு, ஒரு பையனையும் மைத்துனையும் ஒருத்தர் இழந்தார். அது கூட வந்து போலியா வழக்கு தாக்கல் பண்ணாங்களா, இவங்க கதையெல்லாம் விட்டானுங்க, வில்சன் அவர்லாம் சொன்னார். அந்த வழக்கை எடுத்து தான், அதை மேற்கோள் காட்டி தான் சிபிஐ வைக்கிறப்ப தான் வில்சன் அவர்கள் சொல்கிறாரு போலியா வழக்கு வந்து இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றப்ப அப்போ அதையும் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம். ஆனால் 41 பேர் செத்ததுக்கு விஜய் மட்டும் காரணம் இல்லை, உங்கள் நிர்வாகத்திறன்கள் தான் காரணம், அதுக்கு சிபிஐ வழக்கு வேணும். உங்களோட தனிநபர் ஆர்வத்துக்கு ஒரு கொட்டு, உங்களை அஸ்ரா காக்கும் அமைச்சப்பட்ட சிறப்பு படைக்கு ஒரு கொட்டு, எல்லா ஆவணத்தையும் நீங்கள் சிபிஐட்ட வச்சு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த வழக்கு சம்மந்தமான ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் ஏடிஎம்கேவுக்கு இருக்கவங்களும் பிஜேபியில் இருக்கவங்களுக்கு தான் ப்ரெஷர் பண்ணி உள்ளே போய் அது உள்ளே பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச நன்றியை நீங்கள் செலுத்தணுமா இல்லையா? இதான் என் கேள்வி. நீங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க வரலன்னு போங்க. அப்போ தாவேகா தொண்டர்களினுடைய மனநிலை, தாவேகா தொண்டர்களின் மனநிலை எடப்பாடியின் கீழ் விழுகிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும். என்றைக்கு ஒருத்தர் ஒரு கட்சி தொண்டர் மனநிலையை தாண்டி செயல்படுகிறதோ அந்த கட்சி செயலிழந்தாயிடும், என்னோட கணிப்பு. இப்ப விஜய் அவர்கள் வந்து நமக்கு வந்து இப்ப ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், இது புரிஞ்சுங்க. இல்ல இந்த ஃப்ளோ புரிஞ்சுங்க, இந்த ஃப்ளோ புரிஞ்சுங்க. ஒரு ரொம்ப எதிர்பார்த்து இந்த ஃப்ளோ புரிஞ்சுங்க, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். விஜய் அவர்கள் வந்து 41 நாள் வீட்டில் இடிஞ்சு போய் இருக்கிறப்ப தாவேக்கா தொண்டர்கள்லாம் போய் எடப்பாடி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரா? சொல்லலை. எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு போய் அவருக்கு பேனர் அடிங்கன்னு சொன்னாரா? சொல்ல. அப்போ ஏடிஎம்கேக்கும் தாவேக்காவும் இன்டைரக்டாக அந்த தாவேக்கா தொண்டர்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது. நம்மளை பாதுகாப்பது இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு அவங்க நினச்சி அவங்களாம் வராங்க. அப்போ தொண்டருடைய மனநிலைக்கு ஆப்போசிட்டாக இந்த கட்சி செயல்படுகிறது அப்படின்றதான் என் கணிப்பு. நீங்கள் வாங்க வராமல் போங்க, கட்சியோட இது தேசிய ஜனநாயக கூட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அந்த பவரை கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து தாவேக்காவை சேர்த்தாலும் சந்தோஷம், சேர்க்கறனாலும் சந்தோஷம், யாரும் இல்லைனாலும் நம்ம எலெக்ஷன் நிற்க போகிறோன்றது மாற்று இல்லை, சரிங்களா? ஆனால் குறைந்தபட்சமாக உங்களுக்காக பாடுபட்டவர்கள், சட்ட ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு தைரியம் கொடுத்தவர்களை நீங்கள் பொது மேடையில் பேரிட்டு சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் நன்றி செலுத்தல. இப்போ சொல்லலை நீங்களோட கர்டசி எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணல. நீங்கள் ரொம்ப அலைன்ஸில் வரும்னு நினச்சிங்க, அதுவும் நடக்கலை. உறுதியாக இருக்கிறாரு, என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. இதை எப்படி பார்க்கலான்னு இல்லை, இதில் வந்து நான் தெளிவாக பார்க்குறேன். இது எப்படி நான் வந்து இதில் ரொம்ப தெளிவாக பார்க்குறது தாவேக்காவுடைய ஆதவ் அர்ஜுனா டிஎம்கேவோட பி டீமை தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட இன்னொரு மக்கள் நல கூட்டணியோட டிஎம்கேவோட பி டீம். ஆமாம், டிஎம்கேவோட பி டீமா இருந்து பிஜேபியோட பி டீம் சொன்னாங்க. இல்லை இப்போ டிஎம்கேவோட பி டீம். ஆதவ் அர்ஜுனாவை திமுக தான் இயக்குதுன்னு தான் என்னுடைய சந்தேகம். எப்படி என்ன? ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ கூட்டணி நீங்கள்
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நேத்திக்கு திமுக தாங்க அவ்வளவு சாடுறாரு ஆதவ அர்ஜுனா. சாடுறதுலாம் வேறங்க. திமுகவோட பி டைமும் அதுவும் ஏங்க, ஆதவ அர்ஜுனா மூலமாக காய் நகர்த்துறாருன்றது ரொம்ப அதாவது நல்லா கேட்டுங்க, ரொம்ப புறணா நீங்க இருக்கு. கைத்தட்டல் பண்றதுக்கு நீங்க திமுக சாடுறதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து தனிச்சின்னார்னா 10% 12% ஓட்டு வாங்குவார் வச்சுக்கோங்க. அந்த ஓட்டு வாங்கினீங்கன்னா அது யாருக்கு பெனிஃபிட்? யாருக்கு பெனிஃபிட்? யாருக்கு பெனிஃபிட்? திமுகவுக்கு தாங்க பெனிஃபிட். எப்படிங்க? திமுகவோட ஆன்டி இன்கம்சி ஓட்டு நேரடியா ஏடிஎம்கே கல்லால வந்து விழணுங்க. இன்னைக்கு இடையில நீங்க இடைச்சர்கள்லாம் நீங்க உள்ள வரப்ப அது அந்த 10 ஆன்டி இன்கம்சி ஓட்டு 3ஆ பிரியுதுங்க. இப்ப அந்த நம்பகத்தன்மையை அதிமுக பாஜக கூட்டணி இழந்து ஏங்க, விடுகிறதா? நல்ல கேளுங்க, விஜயை திமுக அதிமுகவை பார்க்கிற பார்வையும் தாவேக்கா பார்க்கிற பார்வையும் ஒன்னாதான் இருக்குதா? நான் அதிமுகவுக்கு போட வேண்டிய அதுல வாக்குகளை வரலங்க. தாவேக்காவை நம்பி நான் போட்டுருவேனா? இல்லைங்க, தாவேக்காவை இன்டைரக்டா திமுக வளர்க்கிறது, தாவேக்காவை இல்ல ஆதரவு ரேஷ், நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை இவர் அறுவடை செய்வார் அப்படின்னா எனக்கு புரியல. அவ்வளவு ஒரு நம்பகத்தன்மையை அவர் விதைத்து விட்டாரான்னு கேட்கிறேன். ஏங்க 1% 2% திமுக 5 ஆண்டுகள் எனக்கு எதுவும் செய்யல நான் யோசிக்கிறேன் வெங்கடேஷ். மாற்று விஜய் நான் போட்டுருவேனா? இல்லைங்க, நான் சொல்றது புரிஞ்சுங்க. இப்போ திமுக எதிராக 10 ஓட்டு விழுது வச்சுங்க, இந்த 10 ஓட்டும் நேரடியா ஏடிஎம்கே தான் விழணும். ஒரு காலத்துல ஏன் டிஎம்கே அதுதான் கேட்கிறேன். இப்போதும் அது ஏடிஎம்கே தானே வரும். அது எங்க விஜய்க்கு போக போகுதுன்னு கேட்கிறேன். மாறும். ஏடிஎம்கே ஒரு காலத்துல 1967 டிஎம்கே ஏடிஎம்கே தேசிய கட்சியில் இதில் எதிராக உள்ள சவாரி செய்யும். டிஎம்கே பிடிக்கலாம் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே பிடிக்கலாம் டிஎம்கே. இதுதான் நம்மளோட அரசியல் கோட்பாடாக இருந்துச்சு. இடையில வந்து விஜயகாந்த் ஆரம்பித்து ஒரு 10% ஓட்டு எடுத்து அவரும் காணாமல் போயிட்டார். இடையில சின்ன சின்ன கட்சிகள் வந்து போயிடுச்சு. அப்புறம் யார் வந்து நாம் தமிழர் சீமான் வந்து தொடர்ந்து தோற்று போனாலும் 8% வாக்கு வச்சுக்குதான்னு சொல்லி உள்ளே இருக்கார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தன்மையோ ஒரு 1.5 கோடி பேர் அவர் கையில் இருக்கிறதா அவங்க டேட்டாவை சொல்கிறாங்க. அது இருக்குதா இல்லையான்ற கதை செகண்ட் கதை. ஆனால் ஒரு கதை என்ன நிச்சயம்னா, இப்போ ஓட்டு எண்ணிக்கை நடந்துறப்ப திமுகவை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப அவன் நேரடியாக அந்த ஹாட் கேக்கை ஏடிஎம்கேக்கு செலுத்தினா தான் ஏடிஎம்கே வெற்றி பெற முடியும். அப்போ அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டை நாம் தமிழர் சீமானும் விஜய் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தாங்கன்னா நேரடியாக வெற்றி வாய்ப்புக்கு தேவையான ஓட்டை ஏடிஎம்கே இழக்கிறதுக்கான வாய்ப்பை திரு விஜய் அவர்கள் ஏற்படுத்துகிறார். கரெக்டாக நான் சொல்கிறது. 10 ஓட்டு விழுது, 5 ஓட்டு ஏடிஎம்கே விழுதுன்னு வச்சுக்க, மிச்சம் 5 ஓட்டு சீமானுக்கு 2 விஜய்க்கு 3 போச்சுன்னா அதோட பாதிப்பு யாருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பாதிப்பு. அதனால தான் நீங்கள் விஜய் தானே எதிர்க்குது. உங்கள் விஜயோடைய குறிக்கோள்னா திமுக எதிர்க்கும். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் தாவேக்கா உறுதியாக இருக்குது, நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு நாம் தமிழர் உறுதியாக இருக்குது. அப்போ திமுக உறுதியாக வெற்றி பெற்றுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி விட்டு அதற்கான வழிவகைகளை திமுக ஆதவ அர்ஜுனா ஏற்படுத்தி தருகிறார். ஆதவ அர்ஜுனா திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் நான் சொல்றேன். அதை உணராமல் இருக்கிறாரா விஜய் கேட்கிறேன். அது அவர் தான் நீங்க கேட்கணும். ஜான ஆரோக்கியசாமி சொல்றதுதான் அவர் கேட்கிறாரு. அவருக்கு தெரிகிற தகவல் விஜய்க்கு தெரியாதா? ஆமாங்க, அவர் தான் நீங்க கேட்கணும். அவர் வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு சொல்ற பேசி தான் கேட்கிறாரு தவிர நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. 41 பேர் செத்துக்கிறான், 41 நாள் நான் இளவு வீட்டில் இருந்தேன்னு சொல்கிறீங்க. அப்போ 41 பேரை வணங்குறது தானே உங்கள் வேலை. உங்களுக்காக 2 பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்கல்ல, மதியழகம் போனால், இன்னொரு நாமக்கல் மாவட்ட செயலர் போனால், 2 பேர் மேடையில் வச்சு பேச விட்டு அவனுடைய சிறை அனுபவங்களை பற்றி பேசணும், அவனுக்கான ஒரு பெரிய கைத்தட்டில் வாங்கி தரணும். எதுவுமே நீங்கள் பண்ணலையாங்க. 41 பேர் செத்து போனது ஜஸ்ட் லைக்காக நீங்கள் கடந்துட்டீங்களே, எப்படி கடக்க முடியாது? அது வலி இல்லையா? ரணம் இல்லையா? உங்களுக்காக உயிர் கொடுத்த தொண்டர்களா? அதிமுக கூட அவர் பெருசா காயின் பண்ணல, பாஜகவை தான் தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். எந்த நம்பிக்கையில் வந்து முன்னாடி சொன்னதே தாங்க சொன்னாரு. நல்லா கேளுங்க, முன்னாடி இருந்ததுதான் நிலைப்பாடு. அவர் புதுசாலாம் விஜய் சார் எதுவும் பண்ணல. அதுதான் சொல்றேன். கரூருக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட் இருக்காரு தானேங்க, கரூருக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்டோ கரூருக்கு பின்னாடி அதே ஸ்டாண்டு தான், மாற்றல சொல்லுங்களா? ஆனா கரூருக்கு முன்னாடி ஒரு நக்கல் நையாண்டி இருந்துச்சு. 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 நக்கல் நையாண்டி அங்கிள் அந்த சீன்லாம் இருந்துச்சு. இப்போ நறுக்குன்னு ஒரு கொட்டி அந்த சீன்லாம் கம்மியாயிடுச்சு. பம்பிங்கன்னு இந்த மாதிரிக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இது அரசியல் முதிர்ச்சி வந்துச்சு தான் எடுக்கிறேன். ஆனால் கரூரில் இழந்த உயிரிழப்புகள் இறந்தவர்களுக்கு நீங்கள் அந்த உயிரிழப்பு காரணமாக இருந்த கட்டமைப்பை ஏற்படுத்திய திமுகவை பழிவாங்க வேணும்னு உங்கள் உள்மனது, உங்கள் மனசு நல்ல மனதாக இருந்து சொல்லிச்சுன்னா நீங்கள் எங்கே வரணும்? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். நம்ம இந்த நேரத்தில் அந்த தூக்கி ஓரம் கட்டுவோம். நம்ம முதலமைச்சராவது தூக்கி ஓரம் கட்டும். நம்மளோட முதல் எதிரி திமுக. கொள்கை எதிரின்ட்டாருங்க. ஏங்க தேசிய ஜனநாயக கூட்டணி யாருதுங்க? ஏங்க நான் உங்களுக்கு சொல்ல புரியல. நீங்க பாஜக தாங்க கொள்கை ஜனநாயக கூட்டணி யாருடையது? பாஜகவுடையது. அரசியல் ஜனநாயக கூட்டணி அதிமுகவுடன் வேண்டுமானால் வரலாம். நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியல. நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியல. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தினுடைய வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி,
தாவேக்காவை சேர்க்கணுமா சேர்க்க வேணாமான்ற டிசைடிங் அத்தாரிட்டியும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் ஒரு அங்கம், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரீங்க, பாஜக உள்ள வரல. இப்போ கம்யூனிஸ்ட் கன்னியாகுமரி வரையும் என்ன சொல்கிறாங்களா இல்லையா? கன்னியாகுமரி வரையும் நாங்கள் வந்து இணக்கமாக செயல்படுறோம். கன்னியாகுமரி தாண்டி கேரளா பார்டர் போகிறோன்னா எங்களுடைய முதல் எதிரியே காங்கிரஸ் சொல்கிறாங்களா இல்லையா? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க. அங்கே போய் பாண்டி போனோன்னா பயங்கரமான எதிரியாக பிரதிபலிக்கிறாங்களா இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது வந்து ஏடிஎம்கேக்குள்ளே தான் அவங்க வராங்க, தவிர பிஜேபிக்குள்ளே வரல. இதை தயவுசெய்து புரிஞ்சுங்க, இது விஜய்க்கும் தெரியும். ஆனாலும் இந்த தேர்தலில் தன்னுடைய கரூர் சம்பவத்துக்காக உங்களுக்காக பாடுபட்டு உங்களுக்காக குரல் கொடுத்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்காமல் இருந்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒன்று, திமுக ஜெயிக்கிறதுக்கு ஆதவர்ஜுனா போன்ற ஆட்களை வைத்து இந்த பி டீமாக வச்சு திமுக ஆதவர்ஜுனா செயல்பட வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலிமையான கூட்டணி ஏற்பட விடாமல் ஆதவர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தடுக்கிறாங்க. அதன் மூலம் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தாவேகா வழங்குது, நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிறார்கள். எல்லா கணக்கு வழக்குகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி மக்களிடம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். வெங்கடேஷ், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்ந்து நன்றி.